रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन्नास तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाहा काना अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நலவுற்றுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஐடிசி சார்பாக மாதந்தோறும் நடத்தக்கூடிய இஸ்லாமிய சிறப்பு நிகழ்ச்சி இந்த ஜனவரி மாதத்தினுடைய இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் அமர்வாக தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வோம் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் சில வாய்ப்புகளை அல்லாஹ் தருகிறான். அந்த தரக்கூடிய அந்த வாய்ப்புகளை இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்தி கொள்கின்றோமா என்பதைத்தான் சற்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சில மனிதர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை தருகிறான். அந்த செல்வத்தை அவர்கள் அல்லாஹுடைய வழியில் நன்மையை தரக்கூடிய வழியில் அந்த செல்வத்தை செலவு செய்கின்றார்களா என்பது நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சிலருக்கு ஞானத்தை, கல்வி ஞானத்தை தருகிறான். அந்த கல்வி ஞானத்தை வைத்து நாம் மக்களுக்கு அந்த கல்வியை பயன்படுத்துகின்றோமா அப்படிங்கிறது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படியே வாழ்க்கையிலே அல்லாஹ் ஒவ்வொரு நிஅமத்துகளை, அருள்களை அல்லாஹ் நமக்கு தர்றான். அப்போ தரக்கூடிய அந்த அருளை வைத்து நாம் இந்த உலகத்தில் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக, அதை நல்ல வழியில் செலவு செய்யக்கூடியவர்களாக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகின்றோமா என்பது தான் இந்த தலைப்பினுடைய சாராம்சம். அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் எந்த மாதிரியான வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாக மனிதர்களுக்கு மத்தியில் மனிதர்கள் எங்கெல்லாம் அல்லாஹ் நமக்கு வாய்ப்புகளை தருகிறானோ, சூழல்களை உருவாக்கி வைத்திருக்கிறானோ, அந்த சூழல்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் என்பது மனிதனுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல. அல்லாஹ் எப்போ தர்றானோ அதற்கான நேரம், காலம், சூழல், அப்போ அந்த சூழலில் நேரத்தில் நமக்கு தருகிறான் என்று சொன்னால் அதை பயன்படுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இது பல்வேறு விஷயங்களில் இருக்குது, ஒரு விஷயங்கள் இல்லை. இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, ஒரு பதவி இருக்குது, இந்த மாதிரியாக பல்வேறு விஷயங்கள் உண்டு. இந்த பல்வேறு விஷயங்களில் நாம் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் நமக்கு எந்த மாதிரியான செய்திகளை சொல்கிறாங்க அப்படின்னா, புகாரியில் ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம். லா யஹில்லு லிரஜுலின் அன் யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாஸ லயாலின் யல்தகியானி வ யுரிது ஹாதா வ யுரிது ஹாதா வ கைருஹுமா அல்லதி யப்தஉ பிஸ்ஸலாம். இரு மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த இரண்டு மனிதர்களும் தங்களுக்குள் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், யாராவது ஒரு வகையில் அவர்களுக்குள்ள
மனக்கசப்பும் சண்டையும் சச்சரவும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் என்ன செய்யக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவன் என்ன செய்யக்கூடாது, பேசாமல் இருக்கக்கூடாது. அவர்கள் இருவருக்குள்ள சமரசமாகி பேசிக்கொள்ள வேண்டும். 3 நாட்களுக்கு மேல் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை என்ன செய்யக்கூடாதுங்க, வெறுக்கக்கூடாது. வெறுப்பது அவருக்கு ஆகுமானதல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ பொதுவாக இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியாக ஒன்று வருகின்ற பொழுது என்ன வருகிறது என்று சொன்னால், சமரசம் அப்படிங்கிறத விட அந்த கசப்பு என்பது தான் கூடுகிறது. நம்ம யாருக்கு மத்தியில் சண்டை போட்டோமோ, யாருக்கு மத்தியில் பிரச்சனையோ, அவர்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த மனக்கசப்பு, அந்த கஷ்டம்தான் நம்முடைய உள்ளத்தில் நிற்கிறத தவிர எது வர்றதில்லை. நாம் அல்லாஹ்வுக்காண்டி பணிஞ்சு போவோம், விட்டு கொடுப்போம், மறந்துடுவோம் அப்படிங்கிற அந்த சிந்தனை வருகிறதா என்று சொன்னால் அது வராது. ஏன்னா ஷைத்தான் விடமாட்டான். அப்போ அதை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னாங்க, 2 பேரும் சந்திக்கிறாங்க, இவரும் முறைக்கிறார் அவரும் முறைக்கிறார், இவரும் புறக்கணிக்கிறார் அவரும் புறக்கணித்து செல்கிறார். ஆனால் அவர்களிலே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், வஹைருஹுமா அல்லதி யப்தஉ பிஸ்ஸலாம், யார் அந்த பிரச்சனையாக இருக்கக்கூடிய இருவர்களிலே எவர் முதல்ல சலாம் சொல்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார். அப்போ இதுவும் ஒரு வாய்ப்பு தான். அப்போ எங்கே நமக்குள்ள பிரச்சனை, எங்கே நம்ம சிக்கல் ஏற்படுகிறது என்று சொன்னால், அதை அல்லாஹ்வுக்காண்டி மறந்து, அந்த கசப்புகளை எல்லாம் மறந்து விட்டு கொடுத்து, அல்லாஹ்வுக்காண்டி விட்டு கொடுத்து, யார் முதல்ல பேச ஆரம்பிக்கிறாங்களோ, யார் விட்டு கொடுத்து சலாம் சொல்கின்றார்களோ அவர்களே உங்களிலே சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா இதுவும் ஒரு வாய்ப்பு தான். எங்கெல்லாம் நமக்கு மத்தியில் பிரச்சனைகள் வருகிறதோ, அந்த பிரச்சனைகளின் போது யார் விட்டு கொடுத்து சலாம் சொல்லி அவரிடத்தில் சேர்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கு மார்க்க கல்வியை பார்க்கிறோம். மார்க்க கல்வி என்பது இன்றைக்கி ரொம்ப கிடைக்குது. ஒரு காலம் இருந்தது, ஒரு காலத்தில் மார்க்கத்தை படிப்பதோ மார்க்கத்தை கேட்பதோ மிக அரிதான உண்டு. மதரசாவுக்கு போய் தான் நீங்கள் செய்யணும் 7 வருஷ படிப்பு அல்லது 5 வருட கால அந்த படிப்பு அப்படிங்கிற மாதிரியான படிக்கணும். அந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் எல்லாம் இன்னைக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த ஆன்லைன் அப்படிங்கிறத வச்சு நிறைய கல்விகளை பொறுத்தவரையில் நமக்கு வாசல்கள் நிறைய திறக்கப்பட்டிருக்கிறது. வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஓய்வு நேரங்களில் என்ன செய்யலாம், நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இந்த கல்வி இருக்குது பாருங்கள், இந்த கல்வி விஷயத்திலையும் இன்றைக்கு மார்க்க கல்வி என்று சொன்னால் நிறைய புறக்கணித்து போகிறாங்க. மற்ற விஷயங்களில் உலக கல்வி, உலகத்தில் நமக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு கோர்ஸ் தேவை இருக்குது, ஏதாவது நம்ம படிக்கணும், ஒரு டிகிரி பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நிறைய என்ன செய்கிறாங்க, அதற்கான முயற்சிகள் கடுமையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மார்க்க கல்வி என்று வருகின்ற பொழுது அந்த மார்க்க கல்வியில் என்ன அப்படின்னு சொன்னால் பின்தங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது ஆகுமானதல்ல. ஏன் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேர் வர்றாங்க. நம்ம கேள்விப்பட்ட செய்தி தான். 3 பேர் வர்றாங்க. அதில் 2 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்ன செய்ய உட்காந்துக்கிட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு நிறைய செய்திகளை சொல்லுவாங்க. சஹாபாக்கள் ஆண்களுக்கு செய்தி சொன்னாங்க, பெண்களுக்கு செய்தி சொன்னாங்க, அதற்கான நேரங்களை காலங்களை ஒதுக்கி நிறைய செய்தியை சொன்னாங்க. அப்போ 2 பேர் வந்தார், ஒருவர் என்ன செய்துட்டார், போயிட்டார். அப்போ அதில் ஒருவர் என்ன செய்கிறார், அம்மா அஹதுஹுமா ஃபரஆ ஃபுர்ஜத்தன் ஃபில் ஹல்கத்தி ஃபி ஜலஸ. ஒருவர் வர்றாரு, நேராக என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த சபையில் என்ன செய்கிறாரு, ஒரு இடம் கடந்தது, அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அங்கே அமர்ந்து கொண்டார் ஒருவர். இன்னொருவர் என்ன செய்கின்றாருன்னா, அம்மல் ஆஹரு ஃப ஜலஸ ஹல்ஃபஹும், அவர் என்ன செய்துட்டாருன்னு சொன்னால் பின்னாடி லாஸ்ட்டில் உட்காந்துக்கிட்டார். ஏன்னா வெக்கம், பொதுவாக வெக்கம் ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டியதான், இல்லை அப்படின்னு சொல்லலை. ஆனால் அந்த வெக்கம் எந்த விஷயங்களில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பாவங்களை செய்யக்கூடிய விஷயங்களில், தீமைகளில் வெக்கப்படணுமே தவிர நன்மையான விஷயங்களை பொறுத்தவரையில் வெக்கப்படுறதுங்கிறதே கூடாது. அதில் எவ்வளோ முந்தி அதில் வேகமாக போய் அதில் முதன்மையாக போய் அதை நம்ம பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ ஒருவர் கிடைக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துட்டார், ஒருவர் என்ன செய்கிறார், கடைசியாக போய் உட்கார்றார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அலா உஹ்பிருக்கும் அனின் நஃபரி ஸலாஸா. நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய உரை முடிந்து விட்டது. அப்போ அவங்கள்ட்ட சொன்னாங்க, உங்களுக்கு நான் 3 நபர்களை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அம்மா அஹதுஹும் ஃபஆவா இலல்லாஹ் ஃபஆவாஹுல்லாஹ். அந்த 3 பேர் வந்தாங்கல்ல, ஒருவர் அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசப்படுகிறது, மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் விரைந்து வந்தார். அல்லாஹும் அவரை என்ன செய்தான், தன்னளவிலே அவரை சேர்த்து கொண்டான். அம்மல் ஆஹர் ஃபஸ்தஹியா ஃபஸ்தஹியல்லாஹு மின்ஹு.
இன்னொருவர் வந்தார் பாருங்க, அவர் என்ன செய்கிறாரு, இவ்வளோ சபையில் போய் நம்ம உட்கார்றதா, மார்க்கத்தை கேட்பதா அப்படின்னு நினச்சி வெட்கப்பட்டார். அல்லாஹும் அவரை பார்த்து என்ன செய்துட்டான், வெட்கப்பட்டு விட்டான். அம்மல் ஆஹர், மூணாவது நபர் இருக்கார் பாருங்க, ஃபஅரதஹுல்லாஹு அன்ஹு, அவர் மார்க்கமே வேணாம், பயானே வேணாம்பா, மார்க்க செய்திகளே வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார், புறக்கணித்து சென்றார். அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரி, முஸ்லீம் போன்ற பல்வேறு கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ மார்க்க சபைகள் மார்க்கத்தை பற்றி பேசப்படுகிறது. மார்க்கம் என்பது நமக்கு ஈமானுவை வலுவூட்டக்கூடிய ஒன்று. ஈமானில் பலகீனமாக இருக்கலாம், மார்க்க சட்டங்களை தெரியாமல் இருக்கலாம், மார்க்க நமக்கு என்ன செய்யலாம், நிறைய விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள் கூட தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் பொறுத்தவரையில் நம்ம என்ன செய்யணும், மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அதில் வெட்கப்படுறதுங்கிறது இல்லாமல் அதில் எந்த அளவுக்கு முந்தி போய் நின்று என்ன செய்யணுமோ அந்த வாய்ப்புகளை பெற வேண்டுமோ அந்த வாய்ப்புகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுங்க. ஏன்னா என்றைக்குமே நல்ல விஷயங்களில் முந்த வேண்டும். அல்லாஹ் முந்துபவர்களை பற்றி குர்ஆனில் நிறைய செய்திகளை சொல்கின்ற பொழுது சொல்கிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஹஸான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு வஅஅத லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா தாலிகல் ஃபௌஸுல் அதீம் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். முந்தியவர்கள் எவர்கள்? அவர்கள் முஹாஜிரீன்களிலும் அன்சாரிகளிலும் எவர்கள் முந்தியவர்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சிறப்பு உண்டு, அல்லாஹ்வுடைய திருப்தி உண்டு அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிவிட்டு, அவர்கள் மாத்திரமல்ல, அந்த நல்ல மக்களை எவர்கள் அழகான முறையில் பின்பற்றினார்களோ அவர்களுக்கும் என்னதுங்க, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உண்டு, அல்லாஹ்வுடைய ரிதா உண்டு, அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுகள் கீழே ஓடக்கூடிய சுவனத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ அதனால் நன்மையான விஷயங்களில் நாம் என்னைக்கு முன்னிலை நிற்கிறோம், அது எந்த விஷயங்களாக இருக்கட்டும், எதெல்லாம் மார்க்கத்தில் நன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்களில் நான் நன்மையில் வந்து நிச்சயம் போட்டி போட்டு முன்னாடி போகிறோம்னு சொன்னால் நிச்சயமாக அதற்கான பலன் உண்டு. இங்கே மாத்திரமல்ல, மறுமை நாளிலும் அதற்கான பலன் உண்டு. அல்லாஹ் வந்து சூரத்துல் வாக்கியால அந்த நல்லடியாரில் பற்றி சொல்கின்ற போது ஒஸ்ஸாபிகூன் உலாஇகல் முகர்ரபூன் ஃபி ஜன்னாத்தின் நஈமின் அல்லாஹ் சொல்கிறான். எவர்கள் முந்தினார்களோ அந்த முந்தியவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவர்கள், அவர்களுக்குத்தான் சுவனத்தில் இடம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்போது நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடக்கின்ற பொழுது எதெல்லாம் நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்படுகிறோம், அல்லாஹ் வந்து நல்ல காரியமாக அல்லாஹ்வுடைய தூதர் நல்ல காரியமாக சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த மாதிரியான விஷயங்களில் போட்டி போட்டு நம்ம என்ன செய்யணுங்க, அதில் முன்னிலை நிற்க நம்ம கடமைப்பட்டிருக்க வேண்டும். அப்போ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் ஆர்வம் வேணும். இதற்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் உள்ளத்தில் ஆர்வத்தோடு இருக்கும். ஆர்வம் இருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு என்ன செய்யுங்க, வெளிப்படுங்க. என்றைக்கு ஆர்வம் குறைந்து விட்டதோ அன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், போட்டிக்கு தயாராக மாட்டோம். எந்த விஷயத்தில் ஒரு காம்படிஷன் இருக்குதுங்க, அது உலகளாவிய இருக்கக்கூடிய எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, எந்த போட்டியாக இருந்தாலும் நாம் இதில் கலந்து கொள்ள வேண்டும், வின் பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், பயிற்சி எடுக்கணும், ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயம் அதில் போய் நம்ம நிற்போம். தோக்குறோம் ஜெயிக்கிறோங்கிற ரெண்டாவது. அப்போ அந்த ஆர்வம் வந்து விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம நிச்சயமாங்க அதற்கான முயற்சிகளை நம்ம செய்வோம். அது மாதிரியான சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னாங்க, புகாரியில் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு, ஒரு நாள் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், ஒரிலத் அலையல் உமம், இந்த உம்மத், இந்த சமூகம், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட இந்த உம்மத்து இவர்கள் மறுமை நாளில் எப்படி இருப்பாங்கங்கிறது எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. ஃபராய்த்து நபியே ஓ மாஹூர் ரஹீத், ஒரு நபி வருகிறார், அந்த நபியோடு பார்த்தான்னா ஒரு பெரிய கூட்டம் வருது. அந்த நபியை பின்பற்றிய ஃபாலோ பண்ணிய மக்கள் நிறைய பேர் வர்றாங்க. ஒன் நபியு மாஹூர் ரஜுலு ஒரு ரஜுலான், இன்னும் சில நபிமார்கள் வர்றாங்க, அந்த நபிமார்களோடு ஒரு மனிதர் அல்லது 2 பேர் தான் வர்றாங்க. அப்போ அவங்க எவ்வளோ போதனை செய்திருப்பாங்க பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இருந்து கூட அந்த மக்களை பின்பற்றியவர்கள் ஒரு நபர் அல்லது 2 நபர் தான் வந்திருக்காங்க. இன்னும் சில நபி வருகிறார், அந்த நபியோடு யாருமே இருக்க மாட்டாங்க, அவர் மட்டும் தான் வருவார். இமாமு நின்று தொழுகிற மாதிரி தான், பின்னாடி முஅத்தின் இல்லாத கதை தான், பின்னாடி மாமும்கள் இல்லாமல் இமாமு மட்டும் நின்று தொழுகிற மாதிரியான ஒரு சூழலை. அப்போ இன்னும் சில நபி வருவார், அவரோடு யாரும் நினைச்ச மாட்டாங்க, வரமாட்டாங்க, நபி மாத்திரம் தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இது அரஃப அலி சவாதுன் அதீமுன் ஃபதலன்து அன்னஹும் உம்மத்தி, நான் வந்து என்ன செய்தேன் அப்படின்னா, ஒரு பெரும் கூட்டம், எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருந்தது, அவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் வந்தது. அப்போ நான் நினச்சேன், இது என்னுடைய உம்மத்து அப்படின்னு நினச்சேன், என் சமூகம் வருகிறது,
இவங்க தான் இவ்வளோ பெரிய கூட்டமாக வருகிறார்கள் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ எனக்கு சொல்லப்பட்டது ஃபக்கீல் அலி ஹாதா மூசா வ கௌமுஹு, நபியே இது உங்கள் சமூகம் அல்ல, மூசாவும் அந்த மூசாவை பின்பற்றிய பனி இஸ்ரவேலர்களும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அப்போ பனி இஸ்ரவேலும் ஒரு பெரிய கூட்டம் தான், பனி இஸ்ரவேலர்கள் சரியான பெரிய கூட்டம். அப்போ அவங்க தான் வர்றாங்க அப்படிங்கிறது எனக்கு சொல்லப்பட்டது. அடுத்து நான் பார்க்குறேன், எல்லா பகுதியிலிருந்து, மேல் பகுதியில் கீழ்ப்பகுதியில் எல்லா திசைகளிலிருந்தும் மக்களுடைய கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஃபைதா சபாதுன் அதீம், அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு பெரிய என்னதுங்க, அந்த பகுதியே ஒரு கரும்புகையாய் போல பெரிய தலைகள், நிறைய தலைகள் தெரியுது, அந்த இடமே அப்படி மாறிடுச்சு. அப்போ எனக்கு சொல்லப்பட்டது ஃபக்கீல் அலி ஹாதிஹி உம்மத்துக்க, நபியே இதுதான் உங்களுடைய சமூகம் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அப்போ இந்த சமூகம் பெரிய சமூகம் தான், ரசூலுல்லாஹ்வுடைய சமூகம். இன்றைக்கி இஸ்லாமிய சமூகம் என்பது சிறுபான்மையின் பேர் சொல்லிக்கலாம், அல்லது குறைந்த மக்கள் நீங்கள் இன்றைக்கி சொன்னாலும் கூட மறுமை நாளில் எல்லா உம்மத்தை விட சிறந்த உம்மத்து, அதிகப்படியான உம்மத்து இதுவங்க தான். அது ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, சிறப்பாக சொல்லி காமிக்கிறாங்க. அப்புறம் எனக்கு சொல்லப்பட்டது இது உங்களுடைய உம்மத்து அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓ மஅஹும் சபூன அல்ஃபன் யதுகுலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாபின் வலா அதாப், அந்த என்னுடைய சமூகத்தில் அவ்வளோ பெரிய கூட்டமாக திரளாக வரக்கூடிய மக்களில் 70,000 நபர்கள், அவர்கள் எந்த வேதனையும் செய்யப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு போவதற்கு எந்த விசாரணையும் கிடையாது. அந்த மாதிரியான மக்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க அப்படிங்கிறதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது ரசூலுல்லாஹ் மக்களுக்கு, சஹாபாக்களுக்கு சொன்ன செய்தி. இதை சொன்ன உடனே சஹாபாக்கள் தங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியானால் இது யாராக இருக்கும்? 70,000 நபர்கள். சஹாபாக்கள் காலத்தில் 70,000 நபர் இல்லை, பல லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. ஹஜ்ஜத் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் நிறைய மக்கள் கூடிட்டாங்க. அப்போ 70,000 நபர்கள் யாராக இருக்கும் என்று சஹாபாக்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதில் சில மக்கள் பேசுகிறாங்க, அவங்க யார் அப்படின்னா ஃபலஅல்லஹும் அல்லதீன ஸஹிபு ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க இந்த மாதிரியான சிறப்பு அல்லாஹ் யாருக்கு தருவான்? 70,000 நபர்கள் பொறுக்கி எடுத்து செலக்ட் பண்ணி, எந்த அதாபும் இல்லை, எந்த விசாரணையும் இல்லை, நேரடியான சொர்க்கம், அப்படியே போயிட்டு சொர்க்கத்துக்குள்ளே உள்ள போயிட வேண்டியதான். அப்போ சொன்னாங்க சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வோடு யாரெல்லாம் அந்த தோழமை கொண்டார்களோ அந்த சஹாபாக்களை தான் இந்த 70,000 நபர்கள் இருக்கும், வேறு யாராகவும் இருக்க சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க. இப்படி சில மக்கள். இன்னும் சில சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, ஃபலஅல்லஹும் அல்லதீன உலிது ஃபில் இஸ்லாம் ஃபலம் யுஷ்ரிகு பில்லாஹ். இந்த 70,000 நபர்கள் யாருன்னா இஸ்லாத்திலேயே பிறந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மக்கள். ஒரு இஸ்லாமிய தாயினுடைய வயிற்றில் பிறந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அப்படியே இஸ்லாத்தை பின்பற்றிய அந்த மக்களாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஒரு கூட்டம் பேசினாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் வேறு வேறு ஆள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் யாருன்னு சொல்லலை, 70,000 நபர்களுக்கு சொர்க்கம் உண்டு, வேதனை கிடையாது அப்படின்னு சொன்னதை சஹாபாக்கள் இப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வர்றாங்க, வெளியே வர்றாங்க, வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க, வெளியே வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, நீங்கள் எல்லாம் பேசி கொண்டு இருந்தீங்களே, என்ன பேசுனீங்க? அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் 70,000 நபர்கள் உங்களுடைய உம்மத்தில் விசாரணையின்றி வேதனையின்றி சொர்க்கம் போவாங்கன்னு சொன்னீங்களே, நாங்கள் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம், எங்களில் ஒவ்வொருவரும் அவருடைய கருத்துக்களை சொன்னார்கள் அப்படிங்கும்போது அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு நான் விடை சொல்லிடுறேன், நீ ஆளுக்கு அர்ப்பணம் பண்ணலாம் வேணும் அவசியம் இல்லை. அவங்க யார் அப்படின்னா ஹுமுல்லதீன லா யஸ்தர்கூன வலா யததய்யரூன வலா ரப்பிஹிம் யதவக்கலூன். ரசூலுல்லாஹ் அதுக்கு பதிலே சொல்லிட்டாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா தங்களுக்கு வந்த நோயின் போது அவர்கள் என்ன செய்கிறாங்க, சூடிட்டு கொள்ள மாட்டார்கள். அன்றைக்கி ஒரு பழக்கம் இருந்துச்சு சஹாபாக்களுடைய காலத்தில், ஏதாவது நோய் வந்துச்சுன்னு சொன்னால் அதற்கு சூடு போட்டு நினச்சிவாங்க, உடலில் சூடு போடுவாங்க, அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்போது அந்த சூடு கூட என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டார்கள். பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள், சகுனம் எதையும் பார்க்க மாட்டாங்க. சகுனம்ங்கிறது அது ராசி பலனில் நீங்கள் மோதிரத்தை போடுறதோ அல்லது நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்க்குறதோ மனசுக்குள்ளே அப்படி வர்றதோ, நிறைய பேருக்கு அப்படி என்ன வந்துச்சு இல்லை, 24 கழிஞ்சு போச்சு, 25 இனி அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நல்லைக்கு தொழுதாச்சு, காலில் தொழுதுட்டேன், அன்னைக்கு நிறைய வணங்கிட்டேன். அப்போ 25 என்ன செய்யும், 2025 எங்களுக்கு ஒளிமயமானதாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? எதை மறந்துடுறோம்? அல்லாஹுடைய விதியை மறந்து படிக்கிறோம். அல்லாஹுடைய விதி என்னது? கத்தார் அல்லாஹ் குல் மாஷா ஃபால. நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் எதை நாடி இருக்கிறானோ
அதை தவிர்த்து எதுவும் நடக்க போகிறதில்லை. அப்படித்தானே? நிறைய பேருக்கு தான் எண்ணம் 2025 வாழ்த்து சொல்வதற்கும் அதில் சந்தோஷம் வர்றதுக்கும் அவங்களுக்காகவே அல்லாஹ்வுடைய விதி என்ன, அல்லாஹ் பரக்கத்தை தருவானா, போன வருஷத்து 24 விட உங்களுடைய வருமானத்தை குறைச்சிருவானா அல்லது கூடுதலாக தருவானா, லாட்ரி அடிக்குமா, உங்களுக்கு சீட்டு விழுமா, இது எதுவுமே தெரியாதுங்க. நோய் வருமா, கஷ்டம் வருமா, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னா எனக்கு சொல்லக்கூடியவங்க அதான் சொல்கிறாங்க. இந்த நியூ இயரை கொண்டாடுறாங்களே, ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கான். அது சைனீஸாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், நிறைய பழக்கங்களை சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த நியூ இயரில் ஒவ்வொரு பழக்கம் இருக்குது. அப்போ அந்த பழக்கத்தை வச்சு கூட்டி கழித்து பார்த்தோம்னு சொன்னால் என்ன நம்பிக்கைன்னா, பழையன கழிதல் புதுவன புகுதல். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, அந்த போகி பண்டிகை டைமில் கொண்டாடுவாங்க. நான் வருது ஜனவரியில் அடுத்து சொக்கப்பானை கொளுத்துவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, குவைத்தில் கிடக்குறீங்களா தெரில, ஊரில் இருந்தால் தெரியும். வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளையும் எங்கே கொண்டு போட்டு எரிப்பான், ரோட்டில் கொண்டு போட்டு எரித்து அன்னைக்கு எல்லாத்தையும் ஆக்கி அடுத்து பொங்கல் புதுசாக வருதா இல்லையா, வீட்டுக்குள்ளே புது பானை, புது அரிசி, புது கரும்பு எல்லாம் உள்ள வருதா இல்லையா, வீட்டுக்கு என்ன வந்துச்சு, பரக்கத்து வந்து விட்டது. இதுதான் அவங்களுடைய எண்ணம். அப்போ இந்த மாதிரியாகத்தான் இந்த நியூ இயரை கொண்டாடக்கூடிய உலகளாவிய இருக்கக்கூடிய படித்தவர்கள், விஞ்ஞானிகள் தான், அறிவாளிகள் தான். ஆனால் எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா, இந்த பழைய வருடம் கழிந்து விட்டால் புது வருடம் உள்ள வருகின்ற பொழுது இந்த மாதிரியான சில அனுஷ்டானங்களை, இந்த மாதிரியான சடங்குகளை செய்துட்டோம் சொன்னால் வாழ்க்கையில் என்ன கிடச்சிருங்க, பரக்கத்து கிடச்சிரும்னு நினைக்கிறோம். இது ஒரு மூமினுக்கு அழகா, ஒரு முஸ்லீமுக்கு அழகா? ஏன்னா அடுத்த நிமிடம் நமக்கு என்ன நடக்கும் தெரியாது. அல்லாஹ் குர்ஆனில் பல வசனங்களை சொல்லி படித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறாங்க, லவ் நான் மறைவான செய்தியை நான் அறிந்திருந்தால் எனக்கு நான் நன்மையை சேர்த்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பல்லு உடைக்கப்பட்டிருக்காது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அம்பு எழுதியிருக்காரு, அவர்களுக்கு விஷத்தில் உணவை அந்த அம்மா வச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே அந்த யூத பெண் வச்சுருந்தா கூட ரசூலுல்லாஹ் அனுப்பிச்சிருக்கணும், இதில் சாப்பாட்டில் உணவு இருக்குது, விவசாயம் இருக்குது, சாப்பிடாத, தடுத்திருக்கணும். அன்னைக்கு சஹாபாக்களே இறந்து போனாங்க. இப்படி எத்தனை துன்பங்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வப்போது மெசேஜ் வருது, ரசூலுல்லாஹ்க்கு மெசேஜ் வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறாங்க, குர்ஆனுடைய வசனங்களை படித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய மறைவான செய்திகள் எனக்கு ஞானம் கிடையாது, என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது என்று என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் என்று சொன்னால், அப்போ அதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, வலா யத்தய்யரூன். அந்த 70,000 மக்களும் பறவை சகுனம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. பறவை சகுனம் மாத்திரல, எந்த சகுனத்தையும் பார்க்கக்கூடாது. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இந்த கம்பெனி இழுத்து மூடிடுவாங்களா இல்லையா, அடுத்த மாதம் சம்பளம் கிடைக்குமா இல்லையா, எப்போ குவைத்தை விட்டு விரட்டுவான், எதுவும் தெரியாதுங்க. குல் கத்தர் அல்லாஹு மாஷா அஃபால. நபியை சொல்லுங்கள், அல்லாஹ் நாடினான், அந்த நாடியது நடந்தது. குல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா. நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் எங்களுக்கு எதை நாடி இருக்கிறானோ அதை தவிர எங்களுக்கு எதுவும் அஞ்சாது அடையாது என்று சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த மக்கள் தான் இந்த மக்கள். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அந்த மக்கள் யார் என்று சொன்னால் சகனம் பார்த்துருக்க மாட்டாங்க, அல்லாஹ் மேலே ஆணித்தரமான உறுதியான நம்பிக்கையை வச்சுருப்பாங்க. இந்த மக்கள் தான் அந்த 70,000 நபர்கள் என்று சொன்னால் யார் அவர்கள்? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் இன்னார் சஹாபாக்களை இன்னார்லாம் சொல்லலை, ஒட்டுமொத்த இந்த உம்மத்து முஹம்மதுக்கும் 70,000 தான் சொன்னாங்க. அப்போ அவங்களுடைய ஈமான் எவ்வளோ உயர்ந்தது. அப்போ அந்த நேரத்தில் ஒரு சஹாபியை பாருங்கள், எல்லாருக்கும் எல்லா டிஸ்கஸ் எங்கே ஓடுது, யார் யார் யார், அப்படி தானே? எந்த ஒன்றுமே மூடலாக சொல்லிட்டேன்னு வைங்களேன், ஓப்பனாக சொல்லாமல் அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நமக்கு வாய்ப்பு கிடைக்குதா, நாம் அதில் போக முடியுமா, நாம் உள்ளே போக முடியுமா, அந்த வாய்ப்பை நாம் பெறுவோமா என்று சொன்னால் அந்த சிந்தனை எல்லாத்துக்கும் வராது. அங்கே இருக்கக்கூடிய உகாஷா பின் முஹ்சின் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க உடனே ரசூலுல்லாஹ் எல்லாம் அங்கே இந்த பக்கம் டிஸ்கஸ் ஓடித்து அங்கே சொன்னாங்க, உதுல்லாஹ் அலி ஐ யஜஅலனி மின்ஹும். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த 70,000 நான் ஒருவனாக இருக்கணும், அதுக்கு துவா செய்யுங்கன்னா. எவ்வளோ பெரிய வாய்ப்பை பற்றிலா, ஒரு நல்ல வாய்ப்பை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மற்ற மக்கள் எல்லாம் டிஸ்கஸில் ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த உகாஷாவுக்கு வந்திருக்கக்கூடிய சிந்தனையை பாருங்கள், நான் அவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்ட மின்ஹும் அப்படின்ட்டாங்க, நீனும் அதில் ஒரு ஆள் தான் அப்படின்ட்டாங்க. உடனே வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். உடனடியாக அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சி விட்டது.
இதை பார்த்துட்டு அடுத்து அப்புறம் தான் பார்த்தாரு, அவருக்கு கிடச்சிதே, பொதுவாக அப்படி தானே, நாமளும் போட்டு பார்ப்போமே, முண்டி பார்ப்போமே, கொஞ்சம் போட்டு பார்ப்போமேண்டு அடுத்த ஒரு நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே உதுல்லாஹ் அன் யஜஅலனி மின்ஹும், என்னையும் சேர்த்துக்காங்க, அந்த 70,000 நபர்லாம் நானும் வரணும் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சபக்கக பிஹா உகாஷா, உன்னை விட உகாஷா முந்திட்டார் அப்படின்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டார். உன்னை விட உகாஷா முந்தி விட்டார் என்று சொல்லி ரசூல் அதோடு முடிச்சுக்கிட்டாங்க. அப்போ எதுக்கு அப்படின்னா, சிந்தனையை பாருங்கள், ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது, அந்த நல்ல வாய்ப்பிலும் நாம் எப்படி வெற்றி பெற வேண்டும், நமக்கு அந்த நசீப் எப்படி கிடைக்கணும் அப்படின்னு சிந்திக்கிறாங்கன்னா, இதுதான் ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், இந்த மாதிரியான நிறைய செய்திகளை பார்க்கிறோம். நல்லடியார்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை எப்படி நாம் நழுவ விடாமல், எப்படி அதை உதாசீனப்படுத்தாமல் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிறதுல நிச்சயமாக தெளிவாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இன்னொரு செய்தியும் பார்க்குறோம். இப்னு ஹிப்பான் அப்படிங்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவர் இடத்துல ஒரு கிராமவாசி வருகிறார். அந்த கிராமவாசி யார் அப்படின்னா, ரசூல்லா அவர் ஊருக்கு போகிறாங்க, கிராமத்துக்கு போகிறாங்க. போகும்போது ரசூல்லாவை நல்ல கண்ணியப்படுத்தி, ஒரு விருந்தாளி எப்படி கண்ணியப்படுத்துவோமோ அந்த மாதிரியான அழகான முறையில் கண்ணியப்படுத்தி ரசூல்லாவுக்கு எல்லா ஹெல்ப்பையும் யார் பண்ணார் அப்படின்னு சொன்னால் இந்த கிராமவாசி பண்ணார். அந்த கிராமவாசி பண்ண உடனே ரசூல்லாட்ட வர்றாரு. அவர் ஒரு நாள் ரசூல்லாவை பார்க்க, அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, நீ மதீனாவுக்கு வந்தால் என்னை பாரு, மதீனாவுக்கு வந்தால் என்னை சந்தி அப்படின்னு செய்கிறாங்க. அந்த கிராமவாசிட்ட சொன்னாங்க. அதையும் அவர் செய்கிறாரு, மனசில் வச்சுக்கிட்டு ரசூல்லாட்ட கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே வந்துட்டார், மதீனாவுக்கு கேட்குறாரு. வந்த உடனே ரசூல்லா கேட்குறாங்க, சல் ஹாஜத்தக்க, உனக்கு என்ன தேவையோ அதை இப்போ என்னிடத்துல கேளு அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரசூல்லாவை நல்லா கண்ணியப்படுத்தினார். அவங்க ஊருக்கு போகும்போது நல்லா கவனித்தார், பாதுகாத்தார், எல்லா வேலையும் செய்து கொடுத்தார். அப்போ என்ன தேவை கேளு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்கிற, கிராமவாசி சொல்கிறாரு, எனக்கு பயணிப்பதற்கு என்ன வேணுங்க, ஒரு ஒட்டகம் வேணும். நான் பயணம் செய்வதற்கு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன், அவ்வளோ தூரத்துலேருந்து வந்த எனக்கு ஒரு பயணம் செய்வதற்கு ஒரு ஒட்டகம் வேணும். அடுத்து நான் சாப்பிடுவதற்கு, உணவுக்கு என்ன செய்யுங்க, பால் கறந்து சாப்பிடுவதற்கு என்ன செய்யுங்க, ஒரு ஒட்டகம் வேணும், எனக்கு ஒரு வாகனம் வேணும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு, ரசூல்லாட்ட கேட்குறாரு. அப்போ ரசூல்லா என்ன நினச்சாங்க அப்படின்னா, அவர் என்னமோ நிறைய கேட்பார், ஒரு வெகுமதியான ஒரு விஷயத்தை கேட்பார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவர் கேட்ட சிம்பிளான விஷயத்தை கேட்டுட்டார். ஏன்னா ரசூல்லா சொன்ன உடனே என்ன செய்வாங்க, குடும்பம் கொடுங்கன்னு சொன்னால் அங்கே அரசாங்கத்துலேருந்து கொடுத்துருவாங்க. அப்போ ரசூல்லா சொன்ன உடனே, அவர் சொன்ன உடனே ரசூல்லா கேட்குறாங்க, அஜஸ்ம் அன் தக்கூன மிஸ்ல அஜூஸ பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலில் ஒரு கிழவி வாழ்ந்தாலே அந்த கிழவியை போல நீங்கள் ஆகுவதற்கு கூட இயலாமல் ஆகிவிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு ரசூல்லா அந்த செய்தியை சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒமா அஜூஸ் பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலில் இந்த கிழவி என்ன செய்தா அப்படின்னு கேட்கும்போது, யார் அந்த கிழவி அப்படின்னு கேட்கும்போது அந்த முதிய பெண்ணை பற்றி ரசூல்லா சொல்கிறாங்க, இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, மிஸ்ர்லேருந்து போகிறாங்க. மிஸ்ர்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் அதை நோக்கி மக்கள் என்ன செய்கிறாங்க, அழைச்சிட்டு போகிறாங்க. போகும்போது என்னாச்சுன்னா ரூட்டு தெரியாமல் மாறிடுச்சு. ஏன்னா இப்போ இல்லை, ஜிபிஎஸ்ல அன்னைக்கு கிடையாது, ஜிபிஎஸ்ஸே நடுவில் என்ன செய்யுது, இங்கேயே பாலத்தில் கொண்டு விட்டு பாலத்துலேருந்து என்ன செய்யறாங்க, கொண்டு போடுறான். அப்படிப்பட்ட ஜிபிஎஸ்லாம் நடக்குது நம்ம ஊரில். அப்போ ஜிபிஎஸ்லாம் இல்லை, போகிறாங்க மக்கள் பனி இஸ்ரவேலை அழைச்சிட்டு போகிறாங்க, ரூட்டு தெரியல, இடம் தடமாறி விட்டார்கள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட கேட்குறாங்க, ரூட்டு என்ன செய்கிறது, ரூட்டு வேணுமே அப்படிங்கும்போது, அப்போ அவங்க சொல்கிறாங்க, அங்கே இருந்த ஒரு அறிஞர், விவரம் தெரிஞ்சவர் சொல்கிறாரு, இன்ன யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் நம்ம ஹதாரஹுல் மௌத், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத் வந்துச்சு இல்லை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யூசுஃப், சூரத்துல் யூசுஃபில் எல்லாம் ஒரு பெரிய வரலாறு சொல்ல, அவர் ஒரு சிறந்த ஒரு நபி. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மௌத்தாகும் போது என்ன செய்தாங்கன்னா, ஒரு உடன்படிக்கை எடுத்தாங்க, என்னுடைய உடலை இந்த மிஸ்ர்லேருந்து நீங்கள் என்ன செய்யணும், வெளியே கொண்டு போகாமல் போக முடியாது அப்படின்னு ஒரு உடன்படிக்கை எடுத்தாங்க. ஏன்னா நபிமார்களுடைய வாக்கு சாதாரண ஒரு விஷயம் அல்ல, அது பழிக்கக்கூடியது, உண்மையானது. அப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் உடலையும் எடுத்துக்கொண்டு தான் எங்கே செய்ய முடியும், மிஸ்ர்லேருந்து நீங்கள் வெளியே போக முடியும், அப்போ தான் உங்களுக்கு ரூட்டே தெரியும் அப்படின்னு ஒரு அறிஞர் சொன்னாருங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அப்படின்னா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தான் உள்ளே வச்சாச்சா, கபருக்குள்ளே வச்சாச்சே, யூசுஃபுடைய அடக்கஸ்தலம் எங்கே இருக்கிறது உங்களில் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது, காலு அஜூசு மின் பனி இஸ்ராயில்,
யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபரை இந்த நாட்டில் மிஸ்ரில் தெரிஞ்ச ஒரே பெண்மணி, வயோதிக ஒரு பெண்மணி இருக்கிறாங்க இந்த ஊரில், இந்த இடத்துல. அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் தெரியும், யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, வேறு வழி இல்லையே, நாட்டிலேருந்து வெளியே போகணுமே, கூட்டுவாங்க, அந்த அம்மாவை கூட்டுவாங்கிறாங்க. கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்த உடனே அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, தல்லீனி அலா கபரி யூசுப், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் எங்கே இருக்குமா, கொஞ்சம் காட்டுங்க, எங்களுக்கு பார்க்க போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது, வாய்ப்பை எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்க. அந்த அம்மா வயோதிக அம்மா, அந்த அம்மா சொல்கிறாங்க, ஹத்தா துதியனி ஹுக்மி, நான் எனக்கு ஒரு ஆசை உண்டு, அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றி தந்தால். எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த அம்மாவுக்கு வர்றது யார், மூசா, இவரும் நபியுல்லா தான், கபூரில் அடக்கம் செய்யப்பட்டவரும் நபியுல்லா யூசுஃப், இங்கே நம்மிடத்தில் கேள்வி கேட்டு இடத்தை கேட்குறதும் நபியுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம். தெரிஞ்சு போச்சு அந்த அம்மாவுக்கு. நீங்கள் வந்து நான் காட்டணும்னு சொன்னால் எனக்கு ஒரு ஆசை உண்டு, அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்னா. என்னம்மா ஆசை, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, அகூனு மஅக ஃபில் ஜன்னா, உங்களோட சொர்க்கத்தில் இருக்கும், அதுக்கு செய்யுங்க, நான் இதை செய்தாராங்கிறான். இந்த அம்மாவுக்கு ஆசை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி, எத்தனையோ இந்த உலகத்தில் அற்புதங்களை காட்டி சென்றவர்கள். அல்லாஹ் அவருக்கு அவ்வளோ பெரிய அற்புதங்களை கொடுத்தான். மக்களால் சிரமப்பட்டாங்க, அதே நேரத்தில் அற்புதங்கள் முஅஜிஸாக்களும் அல்லாஹ் நிறைய கொடுத்தான் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அதையெல்லாம் தெரிந்து கொண்ட அந்த வயோதிய பெண் கேட்டாங்க, சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாரும் கொடுக்க முடியாதுல்ல, அல்லாஹ்வுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். யாருக்கு சொர்க்கம், யாருக்கு நரகம், சொர்க்கத்துக்குள்ளே யார் போகணுங்கிறதெல்லாம் அல்லாஹ்வுடைய பவரில் இருக்கக்கூடியது. அப்போ அதில் வந்து நாம் எப்படி தலையிட முடியும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ஸ்டக் ஆகிட்டாங்க. என்னடா அந்த அம்மா வேறு ஏதாவது கேட்பாங்கன்னு பார்த்தா சொர்க்கத்துக்கு ஒன்றுன்னு நிற்கிறாங்களே. அப்படிங்கும்போது ஃபஅவ்ஹல்லாஹு இலைஹி அன் அதிஹா ஹுக்மஹா, அல்லாஹ் உடனே வஹி இறக்குறான் மூசாவுக்கு, அந்த அம்மா எதை கேட்டாங்களோ அதை கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு இருந்துடும். மூசா நபி யோசிக்கிறாங்க, அல்லாஹ் வஹியை அனுப்பி மூசாவுக்கு நீங்கள் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுங்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்படி ஆனால் உங்களுக்கு அந்த சொர்க்கத்தை என்னோடு இருப்பதற்காக நான் அல்லாஹ் இடத்துல கேட்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க. அந்த வாய்ப்பை கொடுத்த பிறகு தான் என்ன செய்கிறாங்க, அந்த அம்மையார் குறிப்பிட்ட ஒரு இடத்த போய், இதோ இந்த இடத்தில் தான் நபியுல்லாஹி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அடக்கஸ்தலம் எங்கே தான் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல தண்ணீரை தெளித்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலை எடுத்துக்கொண்டு என்ன செய்தாங்க, அவங்க பைத்துல் முகத்தஸை நோக்கி போனார்கள். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கான அந்த வழியே தெரிஞ்சது. மிஸ்ரிலேருந்து எங்கே போகிறதுக்கான வழி, அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸுக்கு போகிற வழி கிடச்சிது அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது இப்னு ஹிப்பானில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இதை பாருங்கள், வாய்ப்புகளை பாருங்கள். அந்த முதுமையாக அடைந்திருக்கக்கூடிய அந்த அம்மையார் கூட அவர்களுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இந்த வாய்ப்பை என்ன செய்திருக்கிறாங்க, பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மாதிரியான ஆர்வங்கள் சமூகத்தில் இன்றைக்கு நம்ம இடத்துல வர வேண்டும். குறிப்பாக வணக்கம் செய்யக்கூடிய இந்த விஷயங்களில், நம்ம வணங்கக்கூடிய இறைவனை வணங்கக்கூடிய எத்தனையோ வணக்கங்களை மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், அந்த வணக்கங்களுடைய விஷயத்திலுமே நம்ம என்ன செய்யுங்க, அதிகமான நன்மைகளை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த வாய்ப்புகள் தான் இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கக்கூடிய அல்லாஹ் சிறப்பான ஒரு வாய்ப்புகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே இப்னு ஹிப்பானில் இன்னொரு ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பலி அப்படிங்கிற அந்த குடும்பத்துக்கு வராங்க. பலி அப்படிங்கிற அந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரே நேரத்தில் 2 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அஷத்த இஜ்திஹாதம் மினல் ஆஹர், மற்றவரை விட அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய வேணும் அப்படிங்கிற நிறைய ஆசை அவருக்கு. அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து என்ன செய்யணும், என்னுடைய உயிர் பிரியணும் அப்படிங்கிற அதிகமான ஆசை. அந்த ஆசையினால் அவர் என்ன செய்கிறாருன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யப்பட்டு ஷஹீதாகவும் ஆகிவிடுகிறார். அடுத்து ஒருவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் சில வருடங்களாக என்ன செய்கிறாரு, தங்கிடுறாரு. பிறகு அவருக்கு அவர் என்ன செய்கிறார், இறந்து போகிறார். இந்த ஹதீஸை தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் என்ன செய்தேன், என்னுடைய கனவில் நான் பார்த்தேன், இருவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிற்கிறாங்க சொர்க்கத்து வாசலில். அப்படி வாசலில் வருகின்ற பொழுது ஒருவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், வெளியே வர்றாரு, சொர்க்கத்திலேருந்து என்ன செய்கிறாரு, வெளியே வர்றாரு. அவருக்கு சொர்க்கத்துக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது, உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருவர் இருக்கார், 2வது ஒருவர், அந்த 2வது இறந்தவருக்கு தான் முதலாக சொர்க்கத்துக்குள்ள வாய்ப்பு.
முதல்ல இறந்தார் பாருங்க, அவருக்கு சொர்க்கத்தில் வந்து இர்ஜி ஃபஇன்னக லம் யஅனிலக பஅத், உங்களுக்கு இன்னும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வரல, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போங்க, உங்களை விட முந்தி இவர் தான் போவார், லேட்டாக இறந்தார் அவர் தான் போவார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. இதை கனவுல காண்றாங்க. மறுநாள் வந்து ரசூல்லாட்ட வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து ஷஹாதத்தை அடைந்தவர், ஷஹாதத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டு. அப்போ அவருக்கெல்லாம் முதல்ல சொர்க்கம் கிடச்சிருக்கணும், அவர் ரெண்டாவது போகிறாரு, காலதாமதமாக லேட்டாக மௌத்தானார் பாருங்க, அவர் செய்கிறார் முந்தி போகிறார். அப்போ சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிட்டு இந்த செய்தியை ரசூல்லாட்ட கொண்டு போனோம். ரசூல்லாட்ட போய் சொன்னோம், அல்லாஹ்வுடைய தூதரின்னு ஆச்சரியமாக இருக்குது, இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் மௌத்தாராரு, அவர்லாம் முதல்ல சொர்க்கத்துக்கு போயிருக்கணும், அவரை விட ரேட்டாக இறந்தார் பாருங்க, அவர்லாம் சொர்க்கத்துக்கு போகிறாரு, என்ன காரணம் அப்படிங்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம் நீங்கள் சொன்னது சரிதான், ரெண்டாவதாக இறந்தவர் தான் எங்கே போகிறாரு, சொர்க்கத்துக்கு என்ன செய்கிறாரு, போகிறாரு. காரணம் என்ன தெரியுமா, அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது முந்தியவர் இறந்தார் பாருங்க, அல்லாஹ்வுடைய பாதை இறந்தார், அவரை விட அதிகமான நோன்போட்டு நோட்டிருக்கிறார், அவரை விட அதிகமான சஜிதா செய்திருக்கிறார், தொழுது இருக்கிறார். எனவே தான் அந்த இருவருக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய வேறுபாடு. எனவே லேட்டாக செய்தார் பாருங்க, அவர் அதிகமான வணக்கங்களை செய்திருக்கிறார், நன்மைகளை செய்திருக்கிறார், அதனால் அவர் என்ன செய்கிறார், சொர்க்கத்துக்கு போயிட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியும் இப்னு ஹிப்பான் என்ற நூலில் நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் எத்தனையோ வாய்ப்புகள் உண்டு. அது செல்வத்தாலேயோ கல்வியாலேயோ அல்லது பதவியினாலேயோ இந்த மாதிரியான எத்தனையோ விஷயங்கள், அந்த விஷயங்களில் இன்றைக்கு நாம் அதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக, அந்த மாதிரியான வாய்ப்புகளை நம்ம செய்கிறோம் பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது அந்த மாதிரியான விஷயங்களில் நாம் தாமதமாக லேட்டாக இருக்கிறோமாங்கிறது எல்லாம் ஒவ்வொருவரும் நாம் யோசித்து பார்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அன்புக்குரிய சகோதரில் ஏன் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, யகதனிம் ஹம்சன் கப்ல ஹம்ஸ், உங்களுக்கு 5 வருவதற்கு முன்னால் 5 நீங்கள் செய்துங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. உலக வாழ்க்கையே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பில் யார் அதை பயன்படுத்துகிறோம், யார் பாழ்படுத்துகிறோம் என்பது மறுமை நாளில் தான் போய் தெரியும். அப்போ அதில் ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லும்போது சொன்னாங்க, 5க்கு முன்னால் 5 பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற போது சொன்னாங்க, ஷபாபக கபல ஹரமிக்க, உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அப்போ முதுமை வந்து விட்டது அப்படின்னு சொன்னால் உங்களால் முடியாது, எதையும் சாதிக்க முடியாது, எதையும் செய்ய முடியாது, ஓடி ஆடி என்ன செய்ய முடியாங்க, செய்ய முடியாது. அப்போ அதில் உங்களுக்கு பல்வேறு சிரமங்கள் உண்டு. அப்போ அதனால் உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் அல்லாஹ் இளமையை தந்திருக்கிறான் பாருங்கள், அந்த இளமையிலே உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையை சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நன்மையை சேர்த்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, வஸஹதக கபல ஸக்மிக, உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியமாக உடல் நலத்தோடு நீங்கள் இருக்கின்ற பொழுதே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ நோய் வந்துடுச்சு, என்ன செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது, உங்களால் எதையும் சாதிக்க முடியாது, செய்ய முடியாது, நன்மைகளில் போட்டி போட முடியாது. அப்போ அதையும் செய்துக்காங்க அப்படின்னாங்க. அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வகினாக கபல ஃபக்ரிக, உங்களுக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் நீங்கள் வசதியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ வசதியில் நம்ம இருக்கிறோம், என்னென்ன செய்ய முடியும், தர்மங்கள் செய்யணுமா, நல்ல காரியத்தை கொடுக்கணுமா, உதவணுமா, இப்படி எல்லா நல்ல காரியங்களையும் அல்லாஹ் நமக்கு ஏழ்மையை தருவதற்கு முன்னால் அந்த வசதியை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து சொன்னாங்க, ஒஃபராக கபல ஷுகுலிக, உங்களுக்கு வேலை வருவதற்கு முன்னால் ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னா. அதனால தான் அல்லாஹ் திருமறையில் ரசூல்லா பற்றி சொல்கின்ற போது, ஃபைதா ஃபரகுத ஃபன்சப், ஓய்வு விட்டுட்டிங்கன்னா என்ன செய்யுங்க, அல்லாஹ்வோடு நெருங்கிருங்க, நன்மையான காரியங்களை செய்யுங்க, நல்லதை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அதனால் உங்களுக்கு வேலை வருவதற்கு முன்னால் ஓய்வேன்னு செய்திருக்காங்க, பயன்படுத்திக்காங்க. அடுத்து சொன்னாங்க, ஹயாத்தக கபல மௌதிக்க, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் இந்த வாழ்க்கை தந்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையும் நீங்கள் என்ன செய்திருக்காங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ இதை வந்து என்ன செய்யுங்க, நிறைய பயன்படுத்தும். இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய நம்ம என்ன செய்யுங்க, பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ சமூகத்தில் இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் உண்டு, நமக்கு தெரியும் நல்ல காரியங்கள், இது நல்ல காரியங்கள் தான், இதில் நன்மை இருக்கிறது, இதில் இவ்வளோ சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நல்ல தெரிஞ்ச விஷயங்களில் கூட நிறைய இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், அலட்சியம் காட்டுகிறோம். அது தொழுகையாக இருக்கட்டும், மற்ற வணக்கங்களாக இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் இடத்துல அது என்ன இருக்குங்க, ஒரு பலகீனமும் ஒரு அலட்சிய போக்கும் இருக்கிறது என்று சொன்னால் அப்போ வாய்ப்புகளை நம்ம என்ன செய்கிறோம், இழந்து விடுகிறோம். எத்தனையோ வாய்ப்புகளை இழந்து விடுகிறோம். ஆனால் சஹாபாக்களை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில்
எல்லா வாய்ப்புகளையும் என்ன செய்தாங்க, பெற்றார்கள். எந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறோ அந்த வாய்ப்புகளில் அவங்க என்ன செய்வாங்க, பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். புகாரியில் ஒரு ஹதீஸை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்கள்கிட்ட கேட்டாங்க, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, நோன்பு காலமல்ல, ஃபர்தான நோன்பல்ல, மற்ற காலங்களில், இன்றைய தினத்தில் உங்களிலே யார் நோன்பாளி என்று கேட்டார். இன்றைய தினத்தில் உங்களில் யார் நோன்பாளி? அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் அப்படின்னாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, ஃபபன் தபிய மின்குமுல் யௌம ஜனாசா, இன்றைய தினத்தில் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று உங்களை அந்த ஜனாசா தொழுகையை நிறைவேற்றியவர் யார் என்று கேட்டார்கள். ஏன்னா இதெல்லாம் பிளானிங் இல்லை, நீங்கள் நம்ம நிறைய பிளான் பண்ணியே செய்கிறோம், இந்த மாதிரியான நன்மை கிடைக்கும்னு பிளான் பண்ணுவோம். யதார்த்தமாக செய்த ஒரு நல்ல மனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அப்போ இப்படி கேட்டவுடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் சொன்னாங்க, அப்படின்னாங்க. அதையும் நான் செய்துட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே செய்திருக்கிறேங்கிறாங்க. மூணாவதாக கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர், ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனா, இன்றைய தினத்திலே உங்களிலே ஏழைக்கு உணவளித்தவர் யார் என்று கேட்டார்கள். நம்ம அப்படி வளமாக வச்சுருக்கிறோமா? எத்தனையோ நல்ல காரியங்களை மறந்துடுறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சல்வா சொன்னோமா, நிறைய பேர் மறந்துருக்கலாம். இன்றைக்கி ஏழைக்கு தர்மம் கொடுக்குறோமா? வெள்ளிக்கிழமை எவ்வளோ சிறப்பான நாட்கள், முக்கியமான நாட்கள். அப்போ இதில் செய்யக்கூடிய விஷயங்களை கூட நம்ம மறந்துடுறோம். அப்போ மூணாவதாக ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இன்றைக்கு உங்களில் யார் ஏழைக்கு உணவளித்தவர் அப்படிங்கும்போது அபூபக்கர் சித்திக் அதற்கும் ஏன்னா எத்தனை சஹாபாக்கள் அங்கே இருந்திருப்பாங்க. இதுதான் வாய்ப்பை பயன்படுத்துறதுங்கிறது. எத்தனை சஹாபாக்கள் இருந்திருப்பாங்க. எந்த சஹாபாக்களாவது அல்லாஹ்வுடைய தூதர் நோம்புங்கும் போது அங்கே ஒரு 5 கை தென்பட்டதா? அங்கே ஒரு 10 கை, இன்னைக்கு நான் ஜனாசா போயிட்டு வந்தேன்னு சொல்லி கை தென்பட்டதா? இன்னைக்கு ஏழைக்கு நானும் உணவளித்திருக்கிறேன்னு சொல்லி அங்கே ஒரு 5-6 கை தென்பட்டதா? இல்லையே. எல்லாத்திற்கும் பதில் வந்தது ஒரே அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அப்போ தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மஜ்தமஅன ஃபீ யௌமின் மஜ்தமஅன ஃபீ இம்ரஇன் இல்லா தஹலல் ஜன்னா, ஒரே தினத்தில் நோன்பு வைத்து, சுன்னத்தான நோன்பு வைத்து, அதே அந்த தினத்தில் ஜனாசாவுடைய ஒரு தொழுகையிலும் கலந்து கொண்டு, அதே அந்த தினத்தில் ஒரு ஏழைக்கும் உணவளித்த இந்த நல்ல காரியங்களை ஒரே நாளில் யார் பெற வாய்ப்பு பெற்றாரோ அவர் சொர்க்கத்திலே நுழைவைத்தை தவிர வேறு எதுவும் அவருக்கு கிடைக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்கள். நம்ம வாழ்க்கையில் எத்தனை பார்க்குறோம், எத்தனை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு நாம் அதுக்கு தயாராகிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, அப்போ அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம செய்யக்கூடாதுங்க, பயன்படுத்த வேண்டும். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது நல்லதாக வரலாம், சோதனையாக கூட வரலாம். வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சோதனையாக கூட வரலாம். அப்போ அந்த சோதனையாக இருந்தாலும் அதுலேயும் நம்ம நினச்சக்கூடாது, அல்லாஹ்வை மறந்து விடக்கூடாது. சோதனையாக இருக்கிறது, கெட்ட விஷயமாக இருக்கிறது, நமக்கு தீங்காக வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அதையும் நினச்சக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, பனி இஸ்ரவேலர்கள் அல்லாஹ் 3 நபர்களை சோதித்தான். கண் தெரியாதவர், அதே போல் முடவர், அதே போல் குஷ்டநோய்க்கார். 3 பேரையும் அல்லாஹ் அவர்களை சோதித்து அந்த கண் தெரியாதவருக்கு பார்வையை தந்தான், செல்வத்தை கொடுத்தான். குஷ்டரோகிக்காரருக்கு அவருடைய தோலை மாற்றினான், செல்வத்தை கொடுத்தான். அதே போல் அந்த முடவருக்கு அல்லாஹ் நடக்க வைத்தான், செல்வத்தை கொடுத்தான். இதில் யாருங்க அல்லாஹ்வுடைய நியமத்தை மறக்காமல் இருந்தவங்க? யார்? ஹதீஸ் கேள்விப்பட்டது இல்லையோ? யார்? கண் தெரியாதவர். அவர் தான் இதில் வெற்றி பெற்றவர். மற்ற 2 பேர் என்ன செய்துட்டாங்க? மறந்துட்டாங்க. பழைய வாழ்க்கையை மறந்தார்கள், அல்லாஹ் கொடுத்த நியமத்தை மறந்தார்கள். மீண்டும் மலக்கு வந்தார், கேட்குறார், அப்பா தா, உனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய செல்வத்தை தா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கே நிறைய தேவை இருக்குது, உனக்கு எப்படிப்பா தர்றது அப்படின்னார். அவன் அந்த மலக்கு என்ன செய்தார்? எந்த மலக்கு அவருக்கு நியமத்துக்கு அவனி துவா செய்தாரோ அவரே சொல்லிட்டு போயிட்டார், அப்படியானால் மீண்டும் பழைய நிலைக்கே சென்று விடு. அதனால் யாரையும் அப்படி சொல்ல வச்சிடக்கூடாது. நம்மகிட்ட யாராவது நம்ம என்ன செய்கிறாங்க, கேட்க வராங்க, உதவி நாடி வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்வதுங்கிறது நம்ம அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துக்கு விடக்கூடாது. அப்போ அந்த நேரத்தில் கூட அந்த பழைய வாழ்க்கையை மறக்காமல் அங்கே வெற்றி பெற்றவர், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கூட பயன்படுத்தியவர் யார் என்று சொன்னால் கண் தெரியாதவர். அவருக்கு தெரியும், இந்த கண் தெரியாததுக்கு முன்னாடி நாம் எவ்வளோ அவஸ்தைப்பட்டோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி அல்லாஹ் நமக்கு கண்ணை தந்திருக்கிறான் என்று சொன்னால் எதை மறக்கலை? அந்த பழைய லைஃப்பை மறக்கலை. அந்த பழைய லைஃப்பை மறக்காமல் என்ன செய்திருக்கிறாரு?
இருந்திருக்கிறார், தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர், அப்போ நாம் எல்லா விஷயங்கள்லையும் நம்ம இருக்குங்க வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடணும். அதில் என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. குறிப்பாக தர்மம் விஷயத்திலும் ரசூலுல்லாஹ் அதை தான் சொன்னாங்க. தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் கூட என்ன நினைக்கிறோம், எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ கொடுத்துடணும். எந்த ஒரு நல்ல காரியத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை உடனே செய்யணும். இல்லை என்று சொன்னால் அது செய்ய முடியாமலேயே ஆகிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஐயு சதகத்தி ஆதமு அஜ்ரா, அல்லாஹ்வுடைய தூதரே சதகாவில் மிக சிறந்தது எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்த சத்தக வ அன்த சஹீஹுன் ஷஹீஹுன் தஹ்சல் ஃபக்ர ஒ தஅமலல் கினா. தர்மத்தில் சிறந்தது என்ன தெரியுமா? இருக்கும்போது என்னடா இருக்குது, எக்ஸ்ட்ரா தானே இருக்குது, குடு குடு குடு, நிறைய தானே வச்சுருக்கிறோம், 2 தானே இருக்குது, 4 தானே இருக்குது, குடு குடு, அப்படி கொடுக்க பாருங்க, அது சிறந்த தர்மம் அல்ல. எது தர்மத்தில் அது தர்மம் தான். ஆனால் சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் கொடுப்பதனால் உங்களுக்கே பற்றாக்குறையாக ஏறிவிடுமோ, உங்களுக்கே குறைந்து விடுமோ என்ற நிலையில் நீங்கள் வறுமையை பயந்து அந்த கஷ்டத்தை அந்த செல்வத்தை மனசில் ஆதரவு வைத்து அந்த மாதிரியாக ஒரு சூழலில் நீங்கள் தர்மம் கொடுக்குறீங்க பாருங்கள், அதுதான் தர்மத்திலே சிறந்தது என்று சொன்னார். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா தும்ஹிலு ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கூம். தர்மங்களை கொடுக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்கு செலவு செய்கிறத உன்னுடைய தொண்டை குழிக்கு ரூஹு அடைக்குமாறு அதுவரை பிற்படுத்தாது. அதுவரை நிச்சயாதே, தாமதிக்காதே. ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நீ சொல்வாய், குல் தலி ஃபுலானின் கதா ஒ ஃபுலானின் கதா ஒக்கது காணலி ஃபுனான். மானை கூட்டு, பிள்ளையை கூட்டு, மனைவியை கூட்டு, யாரை கூப்பிட்டாலும் அது இவருக்கு கொடுங்க, அவருக்கு கொடுங்க, இந்த சொத்தை அவருக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, அனாதை கொடுங்க, அதுக்கு கொடுங்க, இதுக்கு கொடுங்க நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அந்த சொத்துக்கள் எல்லாம் அவரவர்களுக்கு போயிடும். யார் யாருக்கு போகணுமோ அவங்களுக்குலாம் போயிடும். அந்த செல்வங்கள் எல்லாம் யார் யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு போயிடும். அதனால் அதுவரை என்ன செய்யாதீங்க, அல்லாஹ் தரக்கூடிய வாய்ப்புகளை என்ன செய்யாதீங்க, தாமதப்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடிய காலங்கள் குறைந்த காலங்கள். இந்த குறைந்த காலங்களிலே என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானோ அதையெல்லாம் என்ன செய்யணுங்க, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் காலங்கள் நேரங்கள் எல்லாம் என்னதுருங்க, மோசமானதாக இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது. அந்த மாதிரியான சூழலுக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாதிரு பில் அமால், நல்ல காரியங்களை விரைந்து செய்யுங்கள், வேகமாக செய்யுங்கள். ஏன் அப்படின்னா ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஃபித்னன் ககிதாஇல் லைலில் முதலிம், பயங்கரமான சோதனை வரும். இந்த காலத்தை விட இன்றைக்கி காலத்தில் நாம் எப்படி சோதனை அனுபவிக்கிறோமோ இதை விட கடுமையான சோதனைகள் வரும். இருட்டினுடைய இரவினுடைய இருளை போல உங்களுடைய வீடுக்குள் சோதனைகள் வரும். அந்த காலத்தில் என்ன நிலைமை தெரியுமா? அன்றைக்கி யாராவது இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டா இந்த மாதிரி அவங்கள யோசிக்கிறோம். இந்த மாதிரியான விமர்சனம், நம்ம முனாஃபிக் ஆகிட்டான், அப்படி ஆகிட்டான், இஸ்லாத்தை விட்டு போயிட்டான், மார்க்கத்தை விட்டு போயிட்டான்னு நிறைய விமர்சனம் பண்ணுகிறோம். ஆனால் அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. ஒரு மனிதன் காலையிலே மூமீனாக இருப்பான், மாலையிலே அவன் காஃபிராக ஆகிவிடுவான். அப்படிப்பட்ட கடுமையான சோதனை உங்களுடைய காலத்தில் வர இருக்கிறது. ஒயும்சி மோமினன் ஒயுஸ்பிஹு காஃபிரா, மாலையிலே மோமினாக இருப்பான், காலையில் இருந்திருக்கின்ற போது நிச்சயமாக காஃபிராக ஆகிவிடுவான். யபீஉ தீனஹு பி அர்தின் மினத் துன்யா, அவன் தன்னுடைய மானத்தை மார்க்கத்தை என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திற்காக வேண்டியே வித்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியும் முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் அந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நமக்கு நிறைய வாய்ப்புகளை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, தமிழில் சொல்லுவாங்களா இல்லையா, காலத்தை பயிரிசை காற்றுள்ள போதே தூத்திக்கொள் என்று சொல்வார்களே, அதே போல் அல்லாஹ் நிறைய வாய்ப்புகளை தருவான். அந்த வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய அல்லாஹ்வுடைய நிஅமத்தை இழந்ததற்கான ஒரு அடையாளமாக ஆகிவிடும். எனவே எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே அல்லாஹ் குறிப்பாக இந்த உலக வாழ்க்கை கூட அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். இதிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள், இதிலே நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாமே நாளைக்கு மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே நம்முடைய நன்மையினுடைய ஏட்டிலே ஒரு பெரிய வெற்றி பெறுவதற்கும் சொர்க்கம் செல்வதற்கும் ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் நமக்கு நிறைய தந்திருக்கிறான். அந்த மாதிரியான வாய்ப்புகளை நிறைய பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கியல் வனஹ வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.